அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கடன் பிரச்சனைகள் தீர சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஏன்னா கடனில் இந்த நம்மளுடைய இப்போ இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் கடனில் தான் பிரச்சனை மாட்டிருப்போம். அந்த கடன் பிரச்சனை தீர சில வழிமுறைகள் சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். இது முன்னோர்களுடைய குறிப்பு. தினமும் காலையில் எழுந்தவுடன் யோக நரசிம்மர் அல்லது லட்சுமி நாராயணர் படத்தின் முன் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி உருண விமோசன சோஸ்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் எல்லாவித கடன்களும் அடைபடும் என்பது கருத்தில் கொள்ளுங்க. அதே போல வளர்ப்புறை சித்திரை நட்சத்திரம் ஒரு நாளில் காமாட்சி அம்மனுக்கு பட்டுப்புடவை சாற்றி வழிபட்டால் நிச்சயம் கடன் தொழிலிருந்து விடுபட்டு விடலாம். மன நிறைவான வாழ்க்கை ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல காலையில் எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது ரூபா நோட்டுகளை பார்ப்பது நம்மளுக்கு செல்வம் பெருக வழிவகுக்கும். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் குளித்த பின்பு உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வர பணத்துக்கு குறைவே இருக்காது. அதே போல கிருத்திகை நட்சத்திரம் என்று முருகப்பெருமான விரதமிருந்து தரிசித்து வந்தால் கடன் தீர வழிவகைகள் பிறக்கும். அதே போல செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து அருகில் உள்ள முருகன் சந்தையில் மாலை வேளைகளில் 12 முறை முருகப்பெருமானின் கோயிலை சுற்றி வர கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறலாம். அதே போல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொழிலிருந்து விடுபடலாம், கருத்தில் கொள்ளுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் காலை குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்று மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு கல் உப்பு வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும். அதை ஒவ்வொரு வாரம் செய்து வர வீட்டில் மகாலட்சுமியின் வரவுக்கு குறைவே இருக்காது, கருத்தில் கொள்க, பயன்படுத்தி பாருங்க. அதே போல வெள்ளிக்கிழமை காலை 5 வெற்றிலை, 5 கொட்டைப்பாக்கு, 5 ரூபாய் நாணயம் அனைத்தும் பூஜையில் வைத்து லட்சுமி வழிபாடு செய்து பின்பு அனைத்தையும் ஒரு தாரில் மடித்து வைக்கவும். பின்பு அடுத்த வாரம் செய்யும் பொழுது மேற்கண்டதை ஒரு உண்டியில் போட்டு வைக்கவும். அதே போல நீங்க ஒவ்வொரு வாரம் செய்து போட்டு வைக்க செல்வம் பெருகும். அதே போல வளர்ப்பில் வரக்கூடிய திருதிய திதி என்று அன்னதானம் செய்தால் கடன் பிரச்சனை மற்றும் பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒவ்வொரு மாதமும் செய்யலாம், மிகவும் சிறப்பு. அதே போல நல்லா சம்பாதிக்கும் இருந்தும் பணம் வீண் விரயமாகி கொண்டே இருந்தால் தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட் வழங்க வீண் விரயங்கள் கட்டுப்படும். நன்றி, வணக்கம்.